டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இல்லன்னா தோசை இந்த மாதிரி தான் செய்றோம். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து காரசாரமா செய்யலான்னு சொல்லிட்டு, இட்லிய வேக வச்சு எடுத்துட்டு, அத இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, பொடி இட்லி மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நார்மலா கடாயில வந்து நெய் விட்டு, அதில வந்து கொஞ்சமா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு, பொடிய வந்து போட்டுட்டு, கட் பண்ணி வச்சிருந்த இட்லிய போட்டு எடுத்துட்டேன். ஸோ ஒரு காரசாரமான பொடி இட்லி ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மூவி போலாம் அப்டின்ற ஒரு பிளான் இருந்தது. ஸோ, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஸ் பண்ண மூவியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கு. ஸோ, வாரணம் ஆயிரம் வந்து போயிருந்தோம். இங்க லூக்ஸ்ல வந்து போயிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு இந்த ஸ்நாக்ஸ்க்கெல்லாம். நாங்க வந்து பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து பட்டருக்கு வந்து ஒரு சார்ஜ் தனியா, அதுக்கப்புறம் வந்து சீசனிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டா அது சார்ஜ் தனியா, இந்த மாதிரி வந்து நெறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்பலாம் மூவிக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறதே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு.